Class 6 नई बाल सुलभ माला bookல lesson 6 பிரஜா பிரேம் a ruler's love for his people. பஞ்சாபுடைய ராஜா ரஞ்சித் சிங் மாறு வேஷத்துல நைட்டு வந்து போய் தன்னோட நாட்டு மக்களோட நிலைமையெல்லாம் தெரிஞ்சு எப்படி கஷ்டத்தை தீர்க்கிறாரு அப்படிங்கறது இந்த லெசன்ல பார்க்க போறோம். पाठ प्रवेश इंट्रोडक्शन. प्रजा के सुख में राजा का सुख निहित है. किंगोட हैप्पीनेस लाइज इन द हैप्पीनेस ऑफ हिज पीपल. राजा का कर्तव्य है अपनी प्रजा की रक्षा करना, उनको सुख समृद्धि के अवसर प्रदान करना, अपराधियों को दंड देकर उन्हें सुधारना, प्रजा को न्याय देना आदि. ராஜாவுடைய கடமை என்னன்னா அவர் வந்து தன்னுடைய நாட்டு மக்களை ப்ரொடெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, அப்புறம் கல்பிரிட்ஸ் கிரிமினல்ஸ் அதாவது தப்பு பண்ணவங்கள தண்டிக்கிறது, தண்டித்து அவங்கள மாற்றுறது அதாவது ரெக்டிஃபை அவங்கள திருத்தணும், தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நியாயம் வழங்குறது, இதெல்லாம் தான் அவர் ராஜாவோட கடமைகள். இசே ஹி ஹம் பிரஜா பிரேம் कहते हैं. இதுதான் நம்ம பீப்புள்ஸ் லவ் அப்படின்னு சொல்றோம். இஸ் பாட் மே இன்ஹி விசாரோं का वर्णन मिलता है. இந்த பாடத்துல இந்த தாட்ஸ் தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. महाराजा रंजीत सिंह पंजाब के राजा थे. महाराणा रंजीत सिंह इज द किंग ऑफ पंजाब. वे बहुत दयालु और वीर थे. ही वॉज काइंड एंड ब्रेव. उन्हें अपनी प्रजा से बहुत प्यार था. ஸோ அவருக்கு வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் மேல ரொம்ப அன்பு. वे अपनी प्रजा की देखभाल बड़ी चतुराई से किया करते थे. அவர் வந்து தன்னுடைய பிரஜைகளை ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பார்த்துக்கிட்டாரு. रात्रि के समय वे अपने चुने हुए सरदारों के साथ वेश बदलकर घूमा करते थे. ஸோ நைட் ஆனால் என்ன பண்ணுவார்னா அந்த ராஜா தன்னோட சில சீஃப்ஸ் அதாவது மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு மாறு வேஷத்தில் இன் டிஸ்கைஸ் மாறு வேஷத்தில் அந்த நகரத்தை உலா வந்துட்டு இருந்தாரு. एक रात जब रंजीत सिंह भेष बदलकर नगर में घूम रहे थे तब एक गली के मोड़ पर कहीं से एक नुकीला पत्थर उनके सिर पर आ लगा. ஒரு ராத்திரி ரஞ்சித் சிங் மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து தன்னோட வேஷத்தை மாற்றி டிஸ்கைஸில் நகரத்தில் வந்து உலா வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட்டோட கார்னர் அதாவது பெண்டிலிருந்து சம்வேர் ஒரு இங்கேருந்துன்னு தெரியல, இங்கேருந்து வந்து ஒரு ஷார்ப்பான ஸ்டோன் அவரோட தலையில் வந்து விழுந்துச்சு. பத்தர் லக்னே சே உன்கே சிர் சே खून बहने लगा. ஸோ கல் வந்து விழுந்ததுனால அவர் தலையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. जब सिपाहियों को इस बात का पता लगा तो वे दौड़ कर वहाँ आए. ஸோ இதை வந்து சோல்ஜர்ஸ்க்கு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ஓடி அங்கே வந்தாங்க. थोड़ी देर में वे सिपाही एक बुढ़िया को पकड़कर ले आए. கொஞ்ச நேரத்துல அந்த சிப்பாய்கள் அதாவது சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஒரு வயசான ஒரு அம்மாவை ஓல்டு விமனை வந்து பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. வஹ் புடியா டர்கே மாரே தர் தர் காப் ரஹி தி. அந்த வயசான அம்மா வந்து ரொம்ப பயத்துல வந்து ஷி வாஸ் ட்ரம்பிளிங் நடுநடுங்கிட்டு இருந்தாங்க. சிப்பாஹி போலே महाराज पत्थर इसी बुढ़िया ने मारा है, आप इसे दंड दीजिए, इसने बहुत बड़ा अपराध किया है. அதுல ஒரு சிப்பாயி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, மகாராஜா கல்ல வந்து இந்த வயசான அம்மா தான் தூக்கி எறிஞ்சிருக்காங்க, நீங்க இவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுங்க, இவங்க இருக்கலே பெரிய குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. महाराजा ने सिपाहियों की बातें सुनी. फिर बुढ़िया से कहा, डरो मत, टिक टिक बताओ क्या बात है. மகாராஜா வந்து சோல்ஜர்ஸோட விஷயத்தெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த வயசான அம்மா கிட்ட கேட்குறாரு, பயப்படாதீங்க, ஒழுங்கா கரெக்டாக சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. புடியா ரோத்தே ஹுவே போலி. அதுக்கு வந்து அந்த வயசான அம்மா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, மகாராஜ் மை 3 தினோं से भूखी हूँ. ராஜா நான் 3 நாளாக ரொம்ப பசியில் இருக்கேன். रात के समय गली के नुक्कड़ पर बेर के पेड़ पर पत्थर मारकर बेर तोड़ना चाहती थी जिससे मैं अपनी भूख मिटा सकूं. நைட் ஆனால் நான் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கார்னரில் இருக்கிற ப்ளம் ட்ரீயில் கல் எரிஞ்சு அந்த ப்ளம் கீழே விழ வச்சு நான் வந்து அதனால என்னோட பசியை தீர்க்க நினச்சேன். தின் கே சமை ஐசா நஹி கர் சக்தி தி. பகலில் வந்து இந்த மாதிரி செய்ய முடியாது என்னால். महाराज मुझे क्षमा कर दे. महाराजा என்ன மன்னிச்சிருங்க. मैंने जानबूझकर ऐसा नहीं किया. நான் வந்து வேணும்னே இன்டென்ஷனலா நான் இது மாதிரி செய்யல அப்படின்னு
அந்த வயசான அம்மா சொன்னாங்க. यह कहकर बुढ़िया महाराज के चरणों में गिर पड़ी. இதை சொல்லிட்டு அந்த வயசான அம்மா ராஜாவோட காலில் விழுந்துட்டாங்க. महाराजा ने उसे उठाया. थोड़ी देर तक वे चुप रहे. மகாராஜா வந்து அந்த அம்மாவை தூக்கி விட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. कुछ सोचने के बाद उन्होंने मंत्री से कहा, मंत्री जी, इस बुढ़िया को राजकोष में से 10,000 रुपये दे दीजिए. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராஜா வந்து மந்திரி கிட்ட சொல்றாரு, மந்திரி, இந்த வயசான அம்மாக்கு நம்ம கஜானால இருந்து 10,000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. सभी सरदार यह बात सुनकर दंग रह गए. எல்லா சீஃப்ஸ், அதாவது எல்லா மந்திரிகளும் இதை கேட்டுட்டு ரொம்ப வியந்துட்டாங்க. they were astonished. एक सरदार ने हिम्मत करके प्रार्थना भरे शब्दों में कहा, महाराज, इसे तो दंड मिलना चाहिए था और आप इसे इनाम दे रहे हैं. அதுல ஒரு சீஃப் மட்டும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு கொஞ்சம் தயங்கி அப்படியே கேட்குறாரு, மகாராஜா, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கணும், யூ ஷுட் ஹவ் கிவன் பனிஷ்மெண்ட் டு ஹர், ஆனா நீங்க பிரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. महाराजा रंजीत सिंह ने कहा, यदि एक पेड़ पत्थर की चोट खाकर मीठे फल दे सकता है तो क्या मैं अपने राज्य में एक भूखी बुढ़िया के लिए इतना भी नहीं कर सकता हूँ. அதுக்கு மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து சொல்றாரு, ஒரு மரம் வந்து தான் மேல யாராவது கல் வீசினா கூட அந்த கல்லடி பட்டும் கூட அது அவங்களுக்கு இனிப்பான பழத்தை தான் கொடுக்குது, அதனால அவ்வளோ கொடுக்க முடியுதுன்னா அப்ப நான் என்னுடைய ராஜ்யத்துல இருக்கிற பசியில இருக்கிற ஒரு வயசான அம்மாக்கு இவ்வளவு கூட பண்ண முடியாதா என்ன அப்படின்னு கேக்குறாரு. यह बात सुनकर सब सरदारों के मस्तक झुक गए. இதை கேட்டுட்டு எல்லாரும் எல்லா சர்தார், அந்த சீஃப்ஸ், மந்திரிகள் எல்லாரோட தலையும் தலை குடிஞ்சாங்க, அதாவது வெட்கப்பட்டு. வே மகாராஜா க குன்கான் கர்னே லகே. எல்லாரும் மகாராஜாவை ரொம்ப பிரைஸ் பண்ணாங்க, ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க. हमने सीखा, what we have learnt in this lesson, हमें निर्णय लेने से पहले पूरी बात को जानना चाहिए. நம்ம ஒரு டெசிஷன், முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அது ஃபுல் விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கணும், தீர விசாரிக்கணும். जल्दबाजी में लिया गया निर्णय अक्सर गलत साबित होता है. அவசரத்துல எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே it often proves to be wrong. ஸோ இந்த கதையில ராஜா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுதான் அவர் வந்து தீர்ப்பு சொன்னாரு. ஸோ தேங்க்யூ.